நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. சொல்லுமா, கர்த்தர் நல்லவர், ரொம்ப 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 நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. அல்லேலூயா. பர்த்திமேயு குருடனை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35 43 வரை உள்ள வசனங்கள் வாசித்தால் அதில் கடக்கக்கூடிய சத்தியத்தை நாம் அறிய போகிறோம். பின்பு வேதம் அவர் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு சத்தியமாய் இருக்கிறார், இயேசு சத்தியமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பிரச்சனையை விடுதலையாக்க பிதாவாகிய தேவன் இயேசு என்னும் சத்திய தேவனை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த இயேசு வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை மனித குலத்தின் அத்தனை பிரச்சனையும் விடுதலையாக்கக்கூடிய வல்லமை இயேசுவிடத்தில் இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கேரளாவிலே முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிறவர்கள் என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறார் தெரியுமா? படிச்சீங்களா? நியூஸ பாத்தீங்களா? இயேசுவே, நியூஸ் பார்க்கலையா? இயேசுவே சத்தியம். சொல்லுங்க, இயேசுவே சத்தியம். அதனாலதான் நான் அந்த முதலமைச்சர் ஆனேன். அவர் அவ்வளவு பெரிய கூட்டத்துல இயேசுவை மகிமைப்படுத்துறாரு பாருங்க. கை தொட்டோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சட்டசபையிலே சபாநாயகர் வார்த்தை சொன்னாரு, கேட்டீங்களா? அதாவது நம்ம சபையினுடைய வாக்குத்தத்தத்தை சொன்னது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஹல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அதுவே நம்முடைய எழுப்புதல் நடக்க போறதுக்கு எனக்கு அடையாளம் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். 35 வரை வாசிக்கிறோம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஒரு குருடன், கண்ணு தெரியாத, 2 கண்ணும் தெரியாத ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். என்ன நடக்கும் பாருங்க. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு, அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. என் அப்பா ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்யணும்னா புத்திக்கு எட்டாத அளவுக்கு தான் செய்வார். ஆமென். இயேசு எங்கிட்டு நிக்கிறாரு? முன்னுக்கு நிக்கிறாரா, ரைட்ல நிக்கிறாரா, லெப்ட்ல நிக்கிறாரா, பின்னுக்கு இருக்கிறாரான்னு தெரியல. ஜனங்கள் நடந்து போற சத்தத்தை தான் அவன் காதுல கேட்க, கண்ணு தெரியல. ஆனா ஜனங்கள் இயேசுவை தேடி போற அந்த சத்தம் அவன் காதுல விழுது. என்ன நடக்கும் பாருங்க. சத்தத்தை கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இயேசுவே தாவீதின் குமாரனே என இயேசு கண்ணுக்கு தெரியல. இயேசு கண்ணுக்கு தெரியல. ஜனங்கள் நடந்து போறதை வச்சுதான் அவன் கத்துறான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். பாருங்க, அற்புதத்துக்கு தடையை பாருங்க. ஒண்ணு கண்ணு தெரியல, இன்னொன்னு அவனுடைய நிலைமை பிச்சை எடுக்கிற நிலைமை. பிச்சைக்காரனை யாரும் முன்னுக்கு விட மாட்டாங்க, அருவருப்படுவாங்க. மூணாவது, அவன் ஜெபத்தை தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன உடனே அவனை சத்தம் விடக்கூடாது என்று சொல்லி நினைச்சாங்க, அதட்டினார்கள். அடுத்து என்ன நடக்கும் பாருங்க. அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று, எத்தனை தடை வந்தாலும் சரி, என் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டும் சரி, யாரு தடுத்தாலும் சரி,
எனக்கு மைண்ட்ல ஒண்ணு ஏத்திட்டேன். ஏன் ஏசப்பாட்ட இருந்து அற்புதத்தை, எழுப்புதலை, ஜெயத்தை நான் பார்க்காம விட மாட்டேன். இதுதான் வெற்றியின் திறவுகோல். என்ன நடக்கும் பாருங்க. இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். தம்மிடத்தில் அப்பா அவன் கேட்டுக்கலாம்ல. ஏசப்பா எனக்கு கண்ணு தெரியாதப்பா, நான் எப்படிப்பா உங்க பக்கத்துல நான் வர முடியும்? அவன் ஒண்ணும் சொல்லல. அவர் கூப்பிடுறாரியா, நம்ம ஸ்ட்ரைட்டா போவோம். உடனே அவன் என்ன செய்றான்? அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அந்த இடத்துல இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன தெரியுமா? நான் உனக்கு என்ன செய்யணும்? அதை படிக்கும் போது அதை யோசித்தேன். ஏன் ஆண்டவர் அவனுக்கு கண்ணு தெரியல, சுத்தி இருக்கிற சத்தத்தை கேட்டுதான் இயேசுவை கூப்பிடுறான், அதட்டுறாங்க, பலபடியும் கூப்பிடுறான். அப்பமும் இயேசு வாங்குறாரு. இவ்வளவு ஏக்கத்தோடு இருக்கிறவன் சுகத்தை தானே விரும்புவான். ஆனா இயேசு திரும்ப அந்த வார்த்தையை கேட்கிற, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்யணும்? எதுக்காக அப்படி கேட்கிறார் தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்ம தியானிக்க போற பகுதி என்னன்னா, ஒரு மனிதன் ஒரு எழுப்புதலையோ ஒரு அற்புதத்தையோ எதிர்பார்க்கிறான் என்று சொன்னா, அதற்கு சாதகமான சூழ்நிலை, அற்புதமான சூழ்நிலை அவன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், சூழ்நிலை அவனுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், தடையாக கூட இருக்கலாம். ஆனாலும் அவன் மைண்ட மாத்திட்டானா அல்லது இன்னும் அந்த மைண்ட்ல தெளிவாதான் இருக்கிறானா? உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பவும் அவன் தெளிவை திரும்ப உறுதிப்படுத்துறான். அதற்கு அவன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அடுத்த அற்புதத்தை பெற்றுட்டு போயிட்டு உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். அப்போ நான் இதை படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு என்ன உணர்த்தினார், ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தாரு. எப்ப தடை மேல தடை, முழு உலகமே அவனுக்கு இருட்டா இருக்கு. ரெண்டு கண்ணும் தெரியலன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? முழு உலகமே இருட்டா இருக்கு. இந்த உலகம் முழுவதும் இருட்டா இருந்தா நீங்க என்ன செய்ய? வெறுப்படைஞ்சிருவீங்க, பயத்திலே நீங்க செத்துருவீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல, செவுரு எங்க இருக்கு, கதவு எங்க இருக்கு, ஒண்ணுமே தெரியல. அவன் பாருங்க, அவ்வளவு உலகமே இருட்டா இருந்தாலும், மனுஷர்கள் தடை பண்ணாலும், அவன் பிச்சை எடுக்கிற நிலைமையில இருந்தாலும், அடி மேல அடி விழுந்தாலும், என் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது விடாமுயற்சி. என்னிடத்தில் இந்த அற்புதத்தை பெற்றே தீர வேண்டும் என்ற எண்ணம், வாஞ்சை, உறுதி, ஏக்கம், தாகம் இது இருக்கா? உன்னை விட பாக்கியவான் யாரும் கிடையாது. எடுத்துக்கோ அற்புதத்தை, கைத்தட்டும், எடுத்துக்கோ அற்புதத்தை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நேரடியா பேசுகிறார். எல்லாம் உனக்கு இருண்டு போய் இருக்கிறது, ஆசீர்வாதம் கண்ணுக்கு தெரியாமல் இருண்டு போய் இருக்கிறது, மரித்து போய் இருக்கிறது. இந்த செமினாருக்கு ஆண்டவர்கிட்ட பேர் கேட்டாங்க, என்ன பேர் வைக்கலாம்? மரித்து உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுப்பது போல மரித்து போன ஆசீர்வாதம் உயிர் அடையும் முகாம் போடு. என் தேவன் சொன்னார்னா செய்வார். கைதட்டும், சொன்னார்னா செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் மரித்திருந்ததோ இந்த செமினார்ல அது உயிரடைய போகுது. கைதட்டும், அது உயிரடைய போகுது. ஹல்லேலூயா. முழு உலகமும் இருண்டு போய் இருக்கிறது. ஆனாலும் இயேசு அவரிடத்துல ஒன்னை எதிர்பார்க்கிறாரு. தடுக்கிறாங்க, கண்ணுக்கு தெரியல, முதல்ல கூப்பிட்டு பதில் வரல. ஆனாலும் நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் விருப்பத்தை மாத்திட்டானா அல்லது இன்னும் உறுதியா தான் இருக்கிறானா, விடா முயற்சியா இருக்கிறானா? நேத்து நைட்டு வரை நான் வேற மெசேஜ் தான் ப்ரிப்பேர் பண்ண நினைச்சேன். காலையில ஜெபத்துல சொல்லிட்டாரு, எழுப்புதலுக்கு தேவை என்ன தெரியுமா? விடா முயற்சி. மைண்ட ஒருபோதும் மாத்தாத. ஒண்ணுமே தெரியாதப்பா ஐயா, அந்த குருடனுக்கு உலகமே இருட்டாதான் இருக்கு, ஆனா அவன் மைண்ட்ல ஏத்துனதுதான். சொல்லுங்க, நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். அதுல எந்த மாற்றம் இல்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோப்பின் புத்திரரே நீ நிர்மலமாவதில்லை.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். கைதட்டும். ஹல்லேலூயா. இருக்கிறவராய் இருப்பவரே எந்த சூழ்நிலையும் மாறாதவர். இருக்கிறவராய் இருப்பவரே எந்த சூழ்நிலையும் மாறாதவர். வார்த்தையில் மாறாதவர். அவர் கிருபையில் மாறாதவர். வார்த்தையில் மாறாதவர். அவர் கிருபையில் மாறாதவர். அழைத்த அழைப்பிலே மாறாதவர். என்னை அழைத்தவர் மாறாதவர். அழைத்த அழைப்பிலே மாறாதவர். என்னை அழைத்தவர் மாறாதவர். யெகோவா நிசியை தான் உணர்த்தினார். இது எனக்கு ஸ்பெஷலா கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். 2 நாமத்தை அதிகமா எனக்கு பேசுவார். ஒன்னு கர்த்தர் என் மேய்ப்பர், இன்னொன்னு யெகோவா நிசி. இந்த நாமத்தை தூக்குனா சாத்தானுடைய மண்டைய 2ஆ பொளந்த மாதிரிதான். யெகோவா நிசின்னா அது சாதாரண வார்த்தை இல்ல. வானத்திலும் பூமியிலும் ஒரு அமலேக்கர் இல்லாதபடி நாசம் பண்ணக்கூடிய அற்புதமான நாமம் யெகோவா நிசி. சொல்லுங்க, சத்துருடைய முழு கூட்டத்தை வேரோட சாக்கிடுனா இது அற்புதமான நாமம் யெகோவா நிசி. கைதட்டு. யெகோவா நிசி, யெகோவா நிசி. இந்த நாமத்தில் இருக்கிற ரகசியத்தை நாம் தியானிக்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ல இருந்து 15 வரை உள்ள வசனம். அமலேக்கியர் வந்து, அமலேக்கியர் இது மோசமான ஆவிங்க. இதுதான் ஆமோனா இருந்தா, பார்வோனா இருந்தா, ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு ரூபம் எடுப்பான். பார்வோனா இருந்தா, யோவான்ஸ்தான காலத்துல ஏரோதா இருந்தா, ஒவ்வொரு காலத்துல மாறிக்கிட்டே இருப்பான். ஆனா மொத்தத்துல அவன் யாரு? ஒரு அமலேக்கியர் ஆவி. இந்த அமலேக்கியருடைய ஆவி என்ன செஞ்சுச்சான்? அமலேக்கர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வில்லனே இந்த அமலேக்கியன் ஆவிதான். நம்மள யார்? இஸ்ரவேல். நமக்கு கண்ணுக்கு தெரியாம பல அமலேக்கியர் ஆவிகள் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உன் கண்ணுக்கு தெரியாது. நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்பதற்காக, நீ பெரிய வல்லமையான ஒரு ஊழியம், நீ எழும்பி பிரகாசிக்க கூடாது என்பதற்காக, நீ சிலுவையில அப்பா சம்பாதித்த ஐஸ்வர்யத்தை நீ அணிவிக்க கூடாது, சுகத்தை அணிவிக்க கூடாது. ஒரு அமலேக்கர் ஆவி உன் வாழ்க்கையில ஒரு பெருக்கம் வரக்கூடாது, திருமணம் தடை பண்ணணும், கற்பத்தின் கனியை தடை பண்ணணும், இது எல்லாமே அமலேக்கர். படிப்பை தடை பண்ணணும், இது எல்லாமே அமலேக்கருடைய ஆவி. அது தலைமுறை தலைமுறையா யுத்தம் பண்ணுவானா. இந்த யெகோவா நிசி நாமத்தை கொண்டு அந்த சத்ருவ அமலேக்கரை வேரோட அழிங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலோடு என்ன செய்றானா? யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, மோசே ஒரு டீம் ஃபார்ம் பண்றான், ஒரு குழுவை ஃபார்ம் பண்றான். எழுப்புதல் என்பது சத்ருவை வேரோடு சாட்சி என் அப்பாவுடைய நாமத்தை அந்த உலகத்துக்கு காட்டுவது தாங்க என்னது? எழுப்புதல். கைதட்டும். எழுப்புதல். அதுக்கு கர்த்தர் மோசேயை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். இந்த மோசேக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன பண்றான் பாருங்க. மோசே யோசுவாவை நோக்கி, மோசே உடன் ஊழியராகிய யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு, சில எழுப்புதலுக்கு ஒரு மனிதர்களை சூஸ் பண்ணு, தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கையோடு யுத்தம் பண்ணு. அமலேக்கரோடு என்ன செய்? யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை, நாளைக்கு மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து. யோசுவா நல்ல ஒரு கீழ்ப்படிதலான ஒரு மனிதன். நம்முடைய தலைமை சொல்ற காரியத்தை, மோசே ஒரு தீர்க்கதரிசி சொல்ற காரியத்தை யோசுவா அப்படியே என்ன செய்றான்? செய்து அமலேக்கையோடு யுத்தம் பண்ணினான். அமலேக்கரோடு ஃபைட் பண்றான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும், நீ கீழே அடிடா, அமலேக்கர் மேலையும் கீழே தானே இருக்கான், நீ கீழே அடிச்சு வெட்டு, நான் மேல வானமனத்தின் பொல்லாதாவியை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசே
ஆரோன் ஊர் என்பவன் மலை உச்சியில் ஏறினார்கள். மலை உச்சிலே ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அப்ப அங்க பாருங்க, மோசேயுடைய ஊழியக்காரன் கை மேல ஏற 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 அமலேக்கர் ரிவர்ஸ்ல போறாங்க. இஸ்ரவேலர்கள் ஜெயத்தை கொண்டாடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன செய்யுது? அவன் தன் கையை தாழ விடுகையில், ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய மனுஷன், அவனும் ஐம்புலங்கள் உள்ள மனுஷன் தான். அவனுக்கு அமலேக்கர் சில போராட்டங்களை கொண்டு வரும் பொழுது அவன் கை என்ன செய்யுது? தாழ விடுகையில் அவன் கை தளர்ந்து போது அமலேக்கு மேற்கொண்டான். அவன் ஊழியக்காரன் கை தளரும் போது யாரு மேற்கொள்றா? அமலேக்கு. சத்துரு வந்து என்ன செய்யறான்? இஸ்ரவேலை மேற்கொள்ள வருகிறான். உடனே என்ன செஞ்சான்? மோசேயின் கைகள் அசந்து போயிட்டு அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும், ஆரோன் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து கைகளை தாங்கினார்கள். கைகளை என்ன செய்தார்கள்? தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும். இதைத்தான் ஆண்டவர் பேசினார். ஐயா, ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. அதுல யாரு? மோசே, ஆரோன், ஊர், யோசுவா. ஃபைட் பண்ணக்கூடிய அந்நிய பாஷையில ஃபைட் பண்ணானா என்ன தெரியல. அது சத்ருவை வெட்டு, நீ கீழ இருந்து வெட்டு, நாங்க மேல இருந்து பாத்துக்கிறோம். யோசுவா வெட்டிக்கிட்டு இருக்கான். டப்பு 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 டப்புன்னு மேல யுத்தம் நடக்கு. கை தளர்ந்து போச்சு. உடனே ஒரு கல்லை எடுத்து உட்கார வச்சு ஆரோன் ஊரும் மோசே கை தளர்ந்துட கூடாதுன்னு தூக்கி பிடிக்கிறாங்க. தூக்கி பிடிச்ச உடனே என்ன நடக்கு? அவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும். ஐயா, கை சாத்தானோடு களத்துல இறங்கினா மட்டும் போதாது, வெற்றி கிடைக்கும் வரை கை என்ன செய்யாத? பின்வாங்காத. எழுப்புதல பார்க்கும் வரை என்ன செய்யாத? பின்வாங்காத. அன்னைக்கு தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் ஒரு ஆராதனையில, 2 ஆராதனைக்கு முன்னாடி ஆண்டவர் பேசினாராம். சிமியோன் இயேசுவை காணாமல் நான் நினைச்ச மாட்டேன், மரிக்க மாட்டேன். அப்படியே ஆராதனையில பேசினாராம். அன்னைக்கு ஆராதனையில என்னுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை தான் ஆண்டவர் பேசினாரு. அது அப்படியே தீர்க்கதரிசி காட்டியிருக்கு. அப்ப என்னது? எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் என்னன்னா, மோசே, ஆரோன், ஊர், யோசுவா. இந்த டீமுக்கு, எழுப்புதல் டீமுக்கு என்ன கட்டளை போடுறான்? சூரியன் அஸ்தமிக்கும் வரை கையை என்ன செய்யாத? தளர விடாதே. மனதை என்ன செய்யாத? தளர விடாதே. ஓ, சோர்வுக்கு இடம் கொடுத்துறாத, விரத்திக்கு இடம் கொடுத்துறாத, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துறாத. அடி மேல அடி வந்தாலும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கு அடித்தளம். அல்லேலூயா. சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஒரே நிலையா கர்த்தர் செய்வார். எழுப்புதல் பாப்பேன், அற்புதத்தை பாப்பேன். இந்தியா மாறப்போகுது, தமிழ்நாடு மாறப்போகுது, உலகம் மாறப்போகுது. இந்த இதுல நிலையா நிக்கணுமா? நிலையா நிக்கணும். உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். உறுதியா மைண்ட வச்சுட்டு அந்த 10 குருட முழு உலகமும் கண்ணுக்கு தெரியல, இயேசு கண்ணுக்கே தெரியல. ஐயா, அவர் இயேசு பார்க்க ஒரு கூட்டம் போது அந்த கால்நடை சத்தம் தான் அவன் கேட்கான். அவர் வலது பக்கம் இருக்காரா, இடது பக்கம் இருக்காரா, எந்த முக்குல இருக்காருன்னு தெரியல. அதட்டுறாங்க, பிச்சை எடுக்கிறவன முன்னுக்கு விட மாட்டாங்க. அப்படி ஒரு தட மேல அடி இருந்தாலும் அவனுடைய நிலை உறுதியா இருந்துச்சு. நான் இப்ப அவட்ட பார்வை பெறாம விட மாட்டேன். எழுப்புதலை பார்க்காம நான் விட போறது கிடையாது. என் கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னதை செய்கிற தேவன். கைதட்டும். சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு ஒரு ரேமா வார்த்தை கொடுத்திருப்பார். ஆனால் இப்ப உன் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாம இருண்ட மாதிரி இருக்கும். இருக்கட்டும், பரவாயில்ல. தோமாவு மாதிரி பார்த்தாதான் விசுவாசிப்பேன்ல. கண்டு விசுவாசிக்கிறவன் விட காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் என்னது?
நான் தோமா விசுவாசம் இல்ல, ஆபிரகாமின் விசுவாசம். கை தட்டும். ஆபிரகாமின் விசுவாசம். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்றார், உனக்கு அந்த எழுப்புதல்ல ஒரு சின்ன ஜெப ஊழியமா. இது எதுக்காக ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த டீம்ல யோசுவா என்ன பண்ணிருக்கணும், எப்பா என்ன கீழே என்ன தனியா விட்டுட்டீங்க, அவ்வளவு சத்துருக்களை வெட்டணும்னா நான் ஒருத்தனால எப்படி வெட்ட, நீங்க 3 பேர் மேல போயிட்டீங்க, நான் ஒருத்தன் கடந்து வெட்டையா, நீங்க மேல பேரு லீடரே மேல போயிட்டாரு, என்ன தனியா விட்டுட்டாங்க நினைச்சானா, இல்ல உனக்கு இதுதான் வெட்டு, ஆரோனுக்கு இதுதான், ஊருக்கு இதுதான். இதுல யாராவது ஒரு ஆள் அவங்களுடைய அழைப்பை சரியா செய்யாம இருந்தா, இது மோசேக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, இது யோசுவாக்கு பிரச்சனை இல்ல, இது ஆரோனுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, ஊருக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கே பிரச்சனை. இந்த அழைப்புக்கு ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு பேசுறாரு. உனக்குள்ள அந்த எழுப்புதல் அழைப்புல உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நீ சாதாரண எடுத்தா உனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, உன் குடும்பத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, முழு உலகத்துக்கும் பிரச்சனை ஆயிரும். கவனம். ஒரு யோனாவின் மித்தமாக கடலுக்கே பிரச்சனை, மீனுக்கே பிரச்சனை, இயற்கைக்கே பிரச்சனை, கப்பல்ல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை எதனால தெரியுமா, அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஊழியம் ஒரு சண்டே கிளாஸ் ஊழியமா இருக்கலாம், அல்லது சபையை தூக்குற ஊழியமா இருக்கலாம், அல்லது பாய் விரிக்கிற ஊழியமா இருக்கலாம், அல்லது தண்ணி வாத்து கொடுக்கிற ஊழியமா இருக்கலாம். எந்த ஊழியமா இருந்தாலும் சரி, அந்த டீம்ல அந்த ஊழியத்தை நீ முறுமுறுத்துறாத. இது சின்ன ஊழியம், அந்த ஊழியம், இந்த ஊழியத்தை நம்ம செய்ய நான் செஞ்சா பெருசா பெண்ணிக்கு மாதிரி செய்வேன் அப்படி நினைக்காத. ஆண்டவர் சொல்ற, உனக்கு என்ன கொடுத்திருக்கோ அதை நீ, யோசுவா வேலையை செஞ்சுட்டான், ஆரோன் வேலையை செஞ்சுட்டான், ஊர் வேலையை செஞ்சுட்டான். மோசே கையை மட்டும் தூக்கி பிடிக்க அவன் கை தளர்ந்துடக்கூடாது. இந்த கையை தூக்குறதுக்கு தான் ஆரோன், இந்த கையை தூக்குறதுக்கு தான் ஊர் இருந்தான். கீழே யோசுவா வெட்டிட்டான், அவன் அந்நிய பாசல வெட்டிக்கிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறான். அந்தந்த வேலை கரெக்டா நடக்கும் பொழுது அட்டி எப்படி உழுது பாருங்க, அது வாசிங்க. அத பின்பு யோசுவா அமலேக்கையும் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கர் வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். அதாவது 1-2 கூட முற்றிலும் அவனை நாசம் பண்ணுவேன் என்றார். யோசுவா ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று வீறு கொண்டழுவீர் இயேசு வீரரே, மாறு கொண்ட மன்னன் முன்னே செல்கிறார். சீறி வரும் சிங்கங்கள்லாம் அல்லவா, சீறி வரும் சதிகளுக்கு மிரளவா. யுத்த சிங்கமே வருவதனால் போகவே அட்டயமோ புயபலமோ தேவையா, பரமசேவ ஆவி நமக்குள் இல்லையா. ஓ ஜீவதேவ சேனை அல்லவா, ஜீவதேவ சேனை அல்லவா. பாடுவோம் வெற்றி தரும் ஆவியானவர். சின்ன ஊழியமா, சண்டே கிளாஸ் ஊழியமா, தண்ணி வாத்து கொடுக்கிற ஊழியமா, தூக்குற ஊழியமா, ஆண்டவர் உனக்கு என்ன கிருபை கொடுத்தாரோ அதை நீ ஒழுங்கா செஞ்சனா உனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்ல, முழு இஸ்ரவேலுக்கு. கை தட்டும். முழு தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அங்க அமலேக்கர் யாரை ஏறி அடிக்கான்? இஸ்ரவேலர். அதனால அந்த டீம் கரெக்டா அந்தந்த வேலையை கரெக்டா செய்யுது.
அவங்களுக்கு என்ன ஃபீலிங்? ஐயா நம்மள மட்டுக்கும் பாதிப்பு இல்ல, நம்மளால எத்தனை பேர், நம்ம ஒரு ஆள் கோட்டை விட்டோம் இஸ்ரவேல் அவ்வளவு பேரும் காலி பண்ணிரும். ஆமிலேக்கரு அவ்வளவு பேரும் காலி பண்ணிக்கிறோம். அதனால அந்த டீம் எப்படி மோசையை ஃபார்ம் பண்றாரு, அது எப்படி கரெக்டா செய்யறாங்க, கடைசியா எப்படி அந்த அமிலேக்கரை அழிக்காங்க, அதுக்கு எப்படி யெகோவா நிசி அந்த பலிபீடத்தை கட்டி அந்த நாமத்தை உயர்த்துறாங்க. அதுக்கு உங்க சரீரம் ஒத்துழைக்காம இருக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, எத்தனை வயசுல சொன்னாரு தெரியுமா? இப்ப 40 வயசு 50 வயசுல எனக்கு நிக்க முடியல, எனக்கு உட்கார முடியல, நெளிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டு 99 வயதுல ஆண்டவர் சொன்னாரு. ஆதியாகமம் 17 எடுத்து வாசித்து பாருங்க. 17:1 17:1 எடுத்து வாசித்து பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான போது ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எதுல உத்தமனா இருக்கு? நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன்ல, நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன்ல, அதை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ள தேவன், அதை விசுவாசிப்பதில் உண்மையா இரு. அது எத்தனை வயது, 80 வயசா இருந்தா என்ன, 70 வயசா இருந்தா விசுவாசிக்கிறதுல உண்மையா இருயா. என் கர்த்தர் எனக்கு சொன்னாரியா, செய்வார், அதுல உண்மையா இரு. ஆராதனைக்கு வர்றதுக்கு ஒரு சில எனக்கு ரொம்ப இன்னைக்கு உஷ்ணம் ஜாஸ்தி, வெயில் பயங்கரமா அடிக்கி, பஸ்ல இருக்க முடியல, பஸ்ல ஏற முடியல, பஸ்ல நடக்க முடியல. ஐயா 99 வயது உள்ள மனிதனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்ததுல உண்மையா இருந்தா உன் சரீரத்துல பலனை கொடுக்க நான் உண்மையா இருக்கேன். 2 கண்ணு தெரியாம முழு உலகமும் தெரியாத மனிதன் இயேசுவிடத்துல வருவேன் என்று சொன்னா, உனக்கு 2 கண்ணு 2 காலு 2 கை ஆண்டவர் கொடுத்திருக்காரா, வர முடியாதா? ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பாக்குறாங்க. 99 ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு வயசு ஒரு மேட்ரே கிடையாது. கை தட்டும், அது மேட்ரே கிடையாது. ஹல்லேலூயா. நீ எழுப்புதலுக்கு ஆண்டவர் என்ன சூஸ் பண்ணிட்டாரு? வயசு போயிட்டு சாதிக்க முடியுமா, ஓட முடியுமா? இதெல்லாம் சாத்தானுடைய மிகப்பெரிய என்னது, பொய். சொல்லுங்க, சாத்தானுடைய மிகப்பெரிய பொய். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10 இருந்து 12 வரை வாசித்து பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 14 10 to 12. இப்போதும் யோசுவா காலேப் என்ன சொல்றான் பாருங்க. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் இந்த வார்த்தையை மோசையோடு சொல்லும்போது இப்போது 45 வருஷம் ஆயிற்று. எத்தனை வயசு? 45 வருஷம். 45 வருஷம். வாசிங்க. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். அப்ப எத்தனை? 40 வருஷ காலம் வனாந்தரத்துல நடக்கும் பொழுது இப்ப வயசு என்ன செஞ்சிட்டான்? 85 வயசு ஆயிட்டான். ஆனா அவனுடைய உடல்ல பலம் குறையல பாருங்க. மோசே எனக்கு அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன், அதே பலன். இதுல இருந்து என்ன தெரியுமா? கர்த்தர் எழுப்புதலை செய்யவோ, அற்புத அடையாளம் ஊழியம் செய்யவோ உனக்கு வயசோ ஒரு மேட்ரே கிடையாது. எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருப்பதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அந்த மலைநாட்டு அவனுக்கு குறி என்னது? அந்த மலைநாட்டு எனக்கு வேணும். கானானுக்குள்ள இருக்கிற அந்த மலைநாடு என்ன செய்யும்? அங்கதான் சத்துருக்கள் இருக்காங்களா? இவன் சேலஞ்ச் பண்றான், எனக்கு அங்கதான் வேணும், அங்கதான் அற்புதம், அங்கதான் பார்க்க போறேன், அந்த சத்துருவை நொறுக்கணும், அங்க நான் அந்த ஆசீர்வாதத்தை பங்கிடணும். அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனோக்கு
ஏனோக்கியரும் அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று ம், நீ அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. ம். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். துரத்துவேன், ஓட விடுவேன். சொல்லுங்க, என் கூட இருந்தா சத்துருவ ஓட விடுவேன். அவன் பேசுற வார்த்தை பாருங்க, துரத்துவேன். சாத்தானை பார்த்து பேசுங்க, சாத்தானே, கர்த்தர் காலேப் யோசுவாவோடு இருக்கும் பொழுது துரத்துவே, சத்துருவ ஓட விடுவே. 85 வயசானாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். சத்துருவ ஓட விடுறது இல்ல, என் கர்த்தர் எனக்கு பலனை தருவாரு. கூட இருக்கிறவரே கர்த்தர் என் கூட இருக்கனால சத்துருவ ஓட விடுவேன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல கூட இருந்தாரா, புதிய ஏற்பாட்டுல உள்ளேயே டென்ட் போட்டு இருக்கிறார். கை தட்டுவோம். பழைய ஏற்பாட்டுல வெளியே கூட அப்படி வாரார். புதிய ஏற்பாட்டு சத்தியம் என்ன தெரியுமா? உள்ள டென்ட் போட்டு எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறார்னா, கூட வரும்போதே துரத்துனோம்னா, உள்ள இருக்கும்போது சத்துருவை முற்றிலும் காலி பண்ணிடலாம். கை தட்டுவோம், காலி பண்ணிடலாம். ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல ஏறி வருகிறார், சத்யா விவேகம் கொண்டு ஏற்றுவார். கோலியாத்து வேஷமிட்டு செல்லுமா, கோஷமிடும் இளைஞர் முன்னே நெல்லுமா. ஓ கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே. ஓ வாரிசு, ஓ வாரிசு, ஏற்றி பாடுவோம். வெற்றி தரும் ஆவியானவர், ஹல்லேலூயா. வெற்றி தரும் ஆவியானவர். ஓ வாரிசு, ஓ வாரிசு, ஏற்றி பாடுவோம். வெற்றி தரும் ஆவியானவர், ஹல்லேலூயா. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலக்கிழிக்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே, கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். ஓ கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே. ஓ வாரிசு, ஓ வாரிசு, ஏற்றி பாடுவோம். வெற்றி தரும் ஆவியானவர், ஹல்லேலூயா. வெற்றி தரும் ஆவியானவர். கூட போகும்போது சத்ருவை துரத்துவையா, அந்த மலைநாட்டு இருக்கிற சத்ருவை ஒண்ணு இல்லாம காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் 85 வயதிலே அந்த வீர முழக்கம் இருக்குமானால், புதிய ஏற்பாட்டின் சத்தியம் நமக்குள்ளேயே வாழ்றாராம். உங்களை தேவர்களா வைத்திருக்கிறாராம். அப்ப சத்ருவ ஓட உடையா, சத்ருவ காலி பண்ணிறியா? செங்கடல்ல சத்ருவ ஒரு குதிரை வண்டி ஒருத்தம் கூட தப்பலையா. அப்படித்தான் கர்த்தர் எழுப்புதலை செய்ய போறார். கை தட்டுவோம். கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதி புஸ்தகம், நியாயாதிபதி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். கிதியோனை குறித்து. கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் ஐயா 30,000 பேர் இல்ல, அது அப்படியே கழிச்சு 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 கடைசியில எவ்வளவு வந்துட்டு 300 பேர் 300 பேர் வந்துட்டு 300 பேரை கொண்டு கிதியோன் சின்ன கூட்டத்தை வச்சு அடிக்காம பாருங்க. 300 பேரை கொண்டு அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். விடாய்த்திருந்தும் சத்துருவை என்ன செஞ்சாங்களாம்? பின்தொடர்ந்தார்கள். அந்த வார்த்தை பாருங்க, விடாய்த்திருந்தும். சிறு கூட்டமே, கர்த்தர் நீங்க என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர் செய்வேன் உனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாரா? விடாய்த்து போயிடாத. ட்ரை ட்ரை. குருடனை போல, பட்டுவே குருடனை போல முழு உலகமும் இருட்டா இருந்தாலும் சரி, என் கர்த்தருடைய சொன்ன வார்த்தை என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு, என் மனித ஆவியில குமரிக்கிட்டே இருக்கு. என் கர்த்தர் பொய் சொல்ல மாட்டாரு, என் கர்த்தர் பொய் சொல்ல மாட்டாரு. நான் விட்டாய்த்து இன்னும் என்னச்சுவேன்? சத்துருவை விரட்டி காலி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அந்த எழுப்புதலை பார்க்காம நான் திரும்ப மாட்டேன். 2 கண்ணு தெரியாத, முழு உலகம் தெரியாதவனுக்கே அப்படி விடாய்த்து ட்ரை பண்ணுவானால், சொல்லுங்க, எனக்கு 2 கண்ணு தெரியுது, பைபிளோட வார்த்தை எனக்கு தெரியுது, ஆவியானவர் வேதத்தின் மூலமா எனக்கு தெரியுது, விசுவாசத்தை தூண்டுறது தெரியுது. இப்படி எல்லாம் தெரிஞ்சு நான் விடாய்த்து போவேனா? போக மாட்டேன். ட்ரை பண்ணுவேன். கை தட்டுவோம். ட்ரை பண்ணுவேன், ட்ரை பண்ணுவேன்.
அதைத்தான் ஆண்டவர் உங்க உள்ளத்துல வைக்கிறாரு. ஒரு எழுப்புதலை பார்க்கணும்னா முழு உலகமும் உனக்கு இருண்ட மாதிரி தெரிஞ்சாலும் முன் வைத்த கால பின் வைக்காத. சோதனைக்கு மேல சோதனை தெரியும். நான் சொல்லட்டுமா, அது சோதனை இல்ல, அது சாதனை. அது சாதனை. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அதட்டுனாங்க, இன்னும் அதிகமா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டானா. அப்பா வந்து நின்னுட்டு சொல்றாரு, என்னப்பா செய்யணும், என்ன செய்யணும், நீ அது ஸ்டெடியா நிக்கியாங்கிறக்காக அந்த வார்த்தையை கேட்கிற. அவன் ஸ்டெடியா சொல்லிட்டான், எனக்கு பார்வை வேணும், எனக்கு பார்வை வேணும், நான் அந்த உலகத்தை பார்க்கணும், இது மூலமா அப்பா நாம மகிமைப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த விடாய்த்து, நான் வெற்றி பெற்றே பார்க்கணும், நான் அந்த ஜாப்ல உட்கார்ந்தே ஆகணும், நான் அந்த போஸ்ட்ல வந்தே ஆகணும், வந்தே ஆகணும். அதுக்கு சூழ்நிலை முழு உலகமும் இருட்டா இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என் அப்பாவே என்று சொல்லிட்டாரு, உனக்கு நான் என்னப்பா செய்யணும், எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டேன், ரைட் போட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சது. முன் வச்ச காலை என்ன செய்யாத, பின் கலப்பையில் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்காத. நீ சாதனை வீரன் என சாதிக்க கூடியவர் உனக்குள்ள வாழ்றாரு. சாதிக்க குடிக்கிற இயேசு உனக்குள்ளே 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 எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் காரியங்கள் செய்யும். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் காரியங்கள் செய்யும். இந்த சிறு கூட்டத்தை வச்சு விடாய்த்து விரட்டி அடிக்கான். ஏன்னா அவனுடைய எண்ணங்கள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்போ 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்குறான், வெட்டு 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 400 450 தீர்க்கதரிசிகளை வெட்டுறான். நீங்க ஒரு 10 20 கோழியை வெட்டுறதுக்குள்ளே கை உடைஞ்சு போகும். ஒரு மனுஷனை ஒரு 10 20 மனுஷனை உங்களால வெட்ட முடியுமா? 400 450 சட்டார் 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 பாகால் தீர்க்கதரிசி வெட்டி சாய்க்கிறான். அப்ப எலியா கையில எவ்வளவு பலம் இருக்கு பாருங்க, எவ்வளவு பலம் இருக்கு பாருங்க, சலிக்காம வெட்டுறான். கத்த தெய்வமா பாகால் தெய்வம், தெய்வத்தை கூட்டு பாரியா, என் அப்பாவை கூப்பிடுறேன், அக்கினி இறக்குனாரு, அப்படியே பலிபடத்தை அப்படியே பச்சித்து போட்டு தண்ணிய ஊத்தியா, என் அப்பா நெருப்பால அப்படி தூக்குவார் பாருங்க அப்படின்னு சவால் விடுறான். 18ல சவால் விடுறான், சலிக்காம வெட்டுறான். 19ல என்ன ஆயிட்டு பாருங்க, 19 3 வாசிங்க. அவனுக்கு 3 4 5 எல்லாம் வாசி பாத்தீங்கன்னா, அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய், ஆகாப் ராஜா யாரு மனைவியாகிய 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது இயேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல எல்லாத்தையும் வெட்டி போட்டான்ல, அவ்வளவு வெட்டுக்கும் அவன் என்ன சொன்ன, எலியாவனா சும்மா விட போறது கிடையாது, பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னா. அவனுக்கு அது தெரிந்தபோது எலியா காதுக்கு வந்துட்டு, 450 பேரை வெட்டினவன், 450 பேரை வெட்டினவன் இந்த ஒரு பொம்பளை வெட்டுறதுக்கு அவனால முடியாதா? ஆண்டு வெட்ட முடியாதா? அவ்வளவு சலிக்காம வெட்டவன் இதுல விடாய்த்துட்டான் பாருங்க, தோந்துட்டான். அவனுக்கு அது தெரிந்தபோது நம்ம உயிரை எடுத்துருவாங்க, தலையை எடுத்துருவாங்க, அவள தலையும் இவன் எடுத்தான். அடுத்து அந்த ஒரு பொம்பளை சொன்னதுக்கு எசபேல் வந்து சொல்றா, ஆகாப் ராஜாவுடைய மனைவி, எத்தனை உயிரை எடுத்தியோ அத்தனை உயிருக்கும் உன் தலையை எடுக்காம விட மாட்டேன்னு சொன்னோன்னு பயந்துட்டான். போய் நேரா போய் எங்க போயிட்டான், சூரச்செடியில கீழ் படுத்து கொண்டான். சூரச்செடியில போய் படுத்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே
போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு மனிதன் சோர்ந்துட்டான் வச்சுக்கிறீங்களா, அடுத்து அவன் எதை விரும்புவான் தெரியுமா? பிசாசு சாவதான் விரும்ப வைப்பான். சில குடும்பத்துல பிரச்சனை, ஒரு தொழில பிரச்சனை, அதுல பிரச்சனை வரும்போது பாருங்க, அவன் வந்து விசுவாசத்துல நிக்க முடியலன்னா, நம்ம ஏன் உலகத்துல வாழணும், நம்ம ஏன் உலகத்துல வாழணும், கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே செய்யலையே, நம்ம ஏன் வாழணும்? இது எலியாவை தாக்குன ஆவி. அதுக்கு முன்னாடி காத்தவர் இதுல காக்க முடியாதா? விட்டாய்த்துட்டான். அந்த குருடனுக்கு முழு உலகமும் தெரியாம இருந்துச்சு, அவனே விட்டாய்த்து போகல. இவனுக்கு 2 கண்ணு இருக்கு, கையில வேதம் இருக்கு, வேதத்துல ஆவியானவர் இருக்கிறாரு, பேசுறாரு, சொல்லிக் கொடுக்க பாஸ்டர் இருக்கிறாரு, புஷ் பண்ணி விட பாஸ்டர் இருக்கிறாரு, சத்தியத்தை விளக்க பாஸ்டர் இருக்கிறாரு. அப்படி இருந்து நினைச்சுறாங்க, நான் செத்துறையா, நான் வாழ பிடிக்கல, நான் தூக்கு போட்டுறையா, நான் மருந்து குடிச்சிறையா. ஐயா, நம்மளெல்லாம் ஆண்டவர் அப்படிலாம் ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்மளை கருவிலேயே காத்தவர். கைதட்டும். கருவிலேயே காத்தவர். ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்ட தேவன். இவன் என்ன செஞ்சுட்டான்? சாக போறான், நான் நல்லவன் இல்லைங்கிறான். உடனே கர்த்தர் பார்த்தாரு, அப்பா இந்த முழக்கத்தெல்லாம் விடாத. உடனே தூதனை அனுப்பி என்ன பண்றாரு? தூதனை அவன் தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பா உன்னை கொண்டு நான் ஒரு சத்துருவா இன்னும் வெட்ட போறேன், என்னெல்லாம் செய்ய போறேன். நிறைய பேர் இதுல உட்கார்ந்து இருக்கவங்க, எனக்கு பிரச்சனை ஜாஸ்தி, எனக்கு தலை வெட்டிக்கு, இந்த ஒரு பிரச்சனை மட்டும் மாறிட்டு, ஒரு கடன் பிரச்சனை மட்டும் மாறிட்டு, எனக்கு வியாதி குணமாயிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் சப்ப மேட்ரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ கோடிக்கணக்கான வியாதிஸ்தர்ல சுகமாக்க போறீங்க. கை தட்டும். கோடிக்கணக்கான வியாதிஸ்தர் சுகமாக்க போறீங்க. எத்தனை கோடிக்கணக்கில் இருக்கிற தரித்திரத்துல வாழ்றவனை நீ ஐஸ்வர்யமாக்க போற. கர்த்தருடைய போதனையை கொடுத்து அவனை உருவாக்க போற. பல யோசேப்புகளை உருவாக்க போற, பல தானியேலுகளை உருவாக்க போற, பல தாவீதுகளை உருவாக்க போறீங்க. ஆனா இப்போ சின்ன பிரச்சனைக்கு நீ மனம் அடைஞ்சு போதும் போதும், இந்த போதுங்கிற வார்த்தையே வரக்கூடாது. போதும் போதும், ஜெபம் பண்ண போதும், கடவுளை தேடினது போதும், பைபிள் வாசித்தது போதும், நான் இவ்வளவு நாள் வாசித்து என்னத்தை கண்டேன், இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டேன். இந்த போதுன்னு சொல்றதுனாலதான் ஆண்டவரால கிரியை செய்ய முடியல. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, போதும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லாத. இன்னும் 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 நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவான். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவான். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு சத்தம் சொல்லி களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து கட்டி பாடி சமூகத்தில் களி கட்டி பாடி சமூகத்தில். ஏன் மத்த ஆட்களை கொடைகிறதை விட சாத்தா ஒன்ன கொடைகிறான்? எதுக்கு தெரியுமா? யாருக்கு கொடைச்சல் அதிகமா இருக்கோ அவனுடைய பயணம் வெகு தூரம் இருக்கு. பல நாடுகளுக்கு அவன் போறான். இங்க உள்ள தமிழ்நாட்டில் உள்ள பிசாச இல்ல, பல நாட்டில் உள்ள பிசாசெல்லாம் அவன் துரத்த வேண்டியது இருக்கு. இங்க மட்டும் பாடி எழுப்பல, நிறைய இடத்துல எழுப்ப வேண்டி இருக்கு. அதனாலதான் மத்தவங்களை விட கொடைச்சல் உனக்கு அதிகம் இருக்கு. அவன் தூதன் என்ன சொல்றான்? நீ போக வேண்டிய தூரம், நீ போக வேண்டிய தூரம். ஐயா, உனக்கு இருக்கிற ஊழியம் பெருசா இருக்கு. கை தட்டுவோம். பெருசா இருக்கு, உன்னுடைய பயணம் ஜாஸ்தி இருக்கு. அதனாலதான் உனக்கு கொடைச்சல் அதிகமா இருக்கு. நீ அந்த கொடைச்சலை பார்க்காத. அந்த கொடைச்சலை கிதியோனை போல விடாய்த்து சத்துருவ துரத்துவ. சொல்லுங்க, விடாய்த்து சத்துருவ எதிர்த்து நெல் பிசாசே ஓடி ஓடி, எதிர்த்து நெல் பிசாசே ஓ எதிர்த்து நெல் பிசாசே ஓடி ஓடி ஓடி, எதிர்த்து நெல் பிசாசே ஓடிவிட்டான் இயேசு நாமத்தில். ஓடி ஓடி ஓடி, எதிர்த்து நெல் பிசாசே ஓடி ஓடி, எதிர்த்து
ஏன்னா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற லெக்கு ஊழியம் வெகு தூரம். பல மனிதர்கள், பல நாடுகள், பல தேசங்கள், உனக்குள் இருக்கிற அந்த நதி இருக்கே, அது பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம், அது போகும் இடமெல்லாம் விருட்சங்கள். அந்த நதியை நீ கட்டவிழ்த்து விடு. ஒரு நதி 4 ஆறுகளா பாயு. அதுக்கு பைசோன், அங்க பொன் விளைந்ததான். எவெல்லாம் கடன் பிரச்சனைக்குள்ள இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த விசுவாச டீச்சிங்க கொடுத்து அந்த தரித்திரத்துக்கு ஒரு முடிவை கட்டி அந்த நதி பாயும் இடமெல்லாம் பொன் விளைய செய்யும். கை தட்டுவோம். பொன் விளைய செய்யும். நியாயாதிபதி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். நியாயாதிபதி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். அந்த கோத்திரங்களை ஒவ்வொன்னா பிரிக்கும் போது ஒவ்வொரு கோத்திரத்துக்கு சொல்றாரு பாருங்க. நியாயாதிபதி புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 15 இருந்து 18 வரை வாசிங்க. இசாக்காரின் பிரபுக்களும் தெபராலோடு இருந்தார்கள். பாராக்கை போல இசாக்கார் மனுஷனும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ரூபனின் பிரிவினையால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. இருதயத்தின் பிரிவினை அங்கேயே அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் ஒழுங்கா ஜெபம் பண்ண முடியும், இவன் ஒழுங்கா ஜெபம் பண்ணிக்கான், அவன் இப்படி பண்றான். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். ரூபனுடைய பிரிவினையினால் இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? நீ அங்கே உட்கார்ந்துட்டியப்பா என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. மனோவிசாலங்கள் விருதி. கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். அவருங்க அந்த மனுஷர் அங்கே உட்கார்ந்துட்டாங்க. தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? தான் மனுஷர் அவன் என்ன கப்பல்ல என்ன அவன் வேலையை பார்த்து அவன் அங்க உட்கார்ந்துட்டான். ஆசேர் மனுஷன் கடற்கரையிலே தங்கி, அவன் கடற்கரையிலே போய் தங்கி அங்க உட்கார்ந்துட்டான். தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்தின் முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல், அவர்கள் அந்த 2 பேரும் தான் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான், கப்பல்ல என்ன செஞ்சிட்டான், அந்த எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி அதை பத்தி என்ன செஞ்சாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, ஒருத்தர் கடற்கரையில என்ன செஞ்சிட்டான், இருந்துட்டார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யெகோவா நிசி எப்படி அடிச்சாங்க, எல்லாருக்கும் மண்டையில என்னது, மொத்தத்துல அமிலைக்கரை காலி பண்ணிடணும். சத்துருடி கூட என் ஏசப்பாக்கு சத்துரு எதிரினா, தலைக்கு எதிரினா நான் ஒரு உடலியா, சாத்தா தலைக்கு எதிரினா எனக்கு எதிரிதான், உடலுக்கு எதிரிதான், அவனை காலி பண்ணி ஆகணும். அல்லேலூயா. என் அப்பா ஜனங்களை விடுதலையாக்க துடிக்கிறான்னா, தலைக்கு துடிப்பு இருந்தா உடலுக்கு அந்த துடிப்பு தான். அப்படின்னு லெக்கோட தான் யோசுவா களத்துல இறங்குனா, ஆரோன் இறங்குனா, ஊர் இறங்குனா, மோசே இறங்குனா, அடிச்சாங்க, நொறுக்குனாங்க, யெகோவா நிசிய தட்டிட்டு போயிட்டாங்க. இங்க என்ன நடக்குது, அந்த கோத்திரத்துல ரூபன்னாளுடைய பிரிவினையினால அவன் என்ன, இது எதை குறிக்க தெரியுமா, அது சரியில்லை, இது சரியில்லாம அப்படி பண்றான், இப்படி பண்றான், அது இப்படி இருக்கு, இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள், சூழ்ச்சிங்க. ஐயா ரைட்டு அப்படின்னு சமாளிச்சு மொத்தத்துல சாத்தான காலி பண்ணணும். மொத்தத்துல சாத்தான் ஜபத்தினுடைய குழுவை உடைக்க நினைப்பான். ஏன்னா ஜபம் என்பது, அந்த ஜபத்துல தேவனுடைய ஆயுத ஜபம் என்பது துப்பாக்கி. அந்த துப்பாக்கியில உள்ள ஒரு தோட்டா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஜபத்துல பாயக்கூடிய தேவனுடைய வார்த்தை. நீ ஜபம் பண்ணுனா எனக்கு ரோதமாய் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் தெரியுமா, பாதாளத்துல அடிவயிறு வர, சாத்தானுடைய அடிவயிறு வர அந்த வார்த்தை குண்டு போய் தாக்கும். அப்ப அதை தாக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்கிடுவான். அவங்களுடைய பிரச்சனையை, ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனைய, உங்களுடைய வீட்டு பிரச்சனைய, கடன் பிரச்சனைய, ஏதாவது பிரச்சனைய, உங்க பிள்ளைகள் பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை மண்டையில போட்டுட்டு அதிலே உங்களை உட்கார வச்சிருவான். நீங்க எங்க பாஸ்டருக்கா ஜோம் பண்ற, பாஸ்டருக்கு ரோதமா எழுப்பு, எங்க பண்ண அங்கதான் அடைச்சிருவான. நீ இதுல உட்காரு,
நீ கப்பல்ல உட்காரு, நீ கடற்கரையில உட்காரு, ரூபனே நீ இதுல உட்காரு. அவங்க வேலையை பார்த்துட்டு சாத்தான் இஸ்ரவேலரை மொத்தமா காலி பண்ண நினைப்பான். ஆனா மோசேக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரு. மோசே கூட தளர்ந்து போனா. மோசே மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்ல. யோசுவா என்ன நினைச்சிருக்கணும்? தலையே ஆடிட்டப்பா, என்ன போட்டு வெட்ட விட்டுட்டீங்க, மேல இருக்கிற தலை கையே இறங்கிட்டு நான் ரிவர்ஸ் வந்துட்டா. யோசுவா கொடுத்த வேலையை வெட்டிக்கிட்டே இருக்கான். அவன் வெட்டின வெட்டதான் ஊருக்குள்ள ஆண்டவர் தூண்டிட்டாரு, ஆரோனுக்குள்ள தூண்டிட்டாரு. ஏ தலைமை கையை இறங்குது, தூக்கிப்பிடி. ஏன்னா கீழே யோசுவா பின்வாங்கவே இல்ல. ஏன் உங்க ஜப டீம்ல ஒருத்தன் சோர்ந்து போனா ஒருத்தன் புஷ் பண்ணணும். அவன் வரலையா, சரி நான் வரல, இன்னைக்கு நாளைக்கு பாத்துக்கலாம். விடாத. அன்னைக்கு ஜெபிச்சா அன்னைக்கு பிசாசு எத்தனை ஆயிரம் பிசாசு காலியாகும் இருக்கும். உனக்கு தேவை சூரியன் அஸ்தமிக்கும் வரை. சொல்லுங்க, சூரியன் அஸ்தமிக்கும் வரை நீங்க எப்படி இருக்கணுமா? நிலையா, ஒரே நிலையா இருந்தது. ஒரே நிலையா. அப்போ ஒரு தேவ பிள்ளை தரிசனம் உள்ள மனிதனுக்கு மைண்ட்ல என்ன இருக்கணும்? எழுப்புதலை பார்க்கும் வர என்ன ஒருத்தன் காரி துப்புனா கூட நான் பின்வாங்க மாட்டேன். எச்ச தூக்கி துப்புனா கூட என் மைண்ட்ல என் கர்த்தர் சொன்னார். உனக்கு நிறைய துச்செய்தி வரும், நிறைய போராட்டம் வரும். வேற என்ன வந்தாலும் சரி, 99 வயதான ஆபிரகாமுக்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு முன்பாக மன உத்தமனாய் இரு, நான் சொன்னதை செய்வேங்கிறதுல உத்தமமாயிரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவன் தங்கிட்டான், அவன் வரல, இவன் வரல அப்படின்னு நான் அப்படி இருக்கேன். அந்த மாதிரி பண்ணாத. ஒருத்த இதுல கோளாறான என்ன எனக்கு தெரியுமா? ஒரு யோசுவா அங்க தப்பு பண்ணியிருந்தான்னா அன்னைக்கு இஸ்ரவேல் கூட்டம் காலி. ஒரு மோசே என்னை விட்டுருங்கப்பா, நான் ஒரு மனுஷன் தானே, என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு போயிருந்தான்னா அன்னைக்கு இஸ்ரவேல் காலி. அன்னைக்கு ஆரோன் அந்த ஞானமா கையை தூக்கி பிடிக்கல, ஊர் கையை தூக்கி பிடிக்கல, அன்னைக்கு இஸ்ரவேல் கூட்டம் காலி. அன்னைக்கு யோனா அந்த அழைப்பை மீறி போனனால தானங்க கப்பல்ல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் பிரச்சனை, அவ்வளவு பேருக்கும் அந்த கடலுக்கே பிரச்சனை, இயற்கைக்கு பிரச்சனை, சும்மா இருக்கிற திமிங்கலத்துக்கே பிரச்சனை ஆயிட்டு பாருங்க. கடலின் ராஜா மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருந்த திமிங்கலத்துக்கு 3 நாள் ஆண்டவர் பட்டினி போட்டாரு. இந்த மீனுக்கு பட்டினி யாரால? யோனாவால. அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் என்ன செய்யல? பாட்டு ஊழியமா இருக்கலாம், சிறுவர் ஊழியமா இருக்கலாம். நீ சொன்னதை செய்யலன்னா உனக்கும் பிரச்சனை இல்ல, உன் குடும்பத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, முழு உலகத்துக்கும் பிரச்சனை ஆயிரும். அழைப்புள்ளவன் இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, வாழ. பவுல் சொல்றாரு, அவன் அழைத்த அழைப்புக்கு அடிமை. என் அப்பா அதுக்குன்னு என்ன அழைச்சிட்டாரியா. கொலை பண்ணிட்டு ஓடுன சவுல பவுலா மாத்தி அவருக்காகவே வச்சுட்டார் ஆண்டவர். என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அழைப்ப விளையாட்டா நினைக்காத, அது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு நினைக்காத. என் அப்பா பொய் சொல்ல மாட்டாரு. ஆண்டவர் என்ன தெரியுமா பேசினாரு? உனக்கு எதோ சின்னதோ பெருசோ எதை சொன்ன அதுல உண்மையாயிரு. உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்துட்டு பிறருடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை கெடுத்துறாத. மனுஷரை திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும் நினைக்காத. பரலோகத்தின் தேவனை சந்தோஷப்படுது, பரலோகத்தின் தேவனை சந்தோஷப்படுது. இயேசு சொன்னாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு உணவா இருக்கிறது. ஆண்டவர் உன்னை பிசாசு தட்டிட்டு போறதுக்கு உன்னை விட்டு கொடுத்தா எத்தனை வயசுல போய் சேர்ந்திருப்பீங்க? ஏன் உன்னை காத்து வச்சிருக்கிறாரு? இவன் எனக்காக ஓடுவான், இவன் எனக்காக வாழ்வான், எனக்காக சாதிப்பான். எங்கேயோ இருந்த பிள்ளைகளை ஆண்டவர் உன்னை தூக்கி பிடிச்சது ரகசியம் என்ன? உன்னை கொண்டுதான் நீ இருக்கிற ஊரையே கர்த்தர் கலக்க போகிறார். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அழைப்புல உறுதியா இருங்கள். நீங்கள் ஒரு அழைப்பு அசம்பந்தமா நினைக்கும் போது நீங்கள் மாத்திரம் பாதிக்கப்படல, முழு வெற்றிக்கப்பட்ட இஸ்ரவேலே பாதிக்க. இயேசுவின் நாமத்தில் பலவானை கற்றேன்பீங்க. அமெரிக்கால இருக்கிற விசுவாசியை நீ காப்பாத்திக்கிட்டு இருப்ப ஐயா. அங்க பாம்பேல இருக்கிற ஆளை நீ பாதுகாத்துக்கிட்டு இருப்ப.
நீ பெங்களூர்ல இருக்கிற ஆளை பாதுகாத்துக்கிட்டு இருப்ப, நீ தூத்துக்குடியில இருக்கிற ஆளை பாதுகாத்து. அன்னைக்கு ஒரு நாள் நீ ஜெபத்தை நீ கோட்டை விட்டேன்னா உன் குடும்பம் மாத்திரம் இல்ல, முழு இஸ்ரவேலையும் பாதிக்கும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடுவோம். பத்திமே குருடன், இரண்டு கண்ணுமே இல்லாத, முழு உலகமும் அவனுக்கு இருட்டா, முழு உலகமும் இருட்டா இருந்த போது அவன் அற்புதத்து மேல எவ்வளவு ஏக்கம். இன்னைக்கு அந்த ஏக்கம் ஆண்டவர் தேடுறாரு. இப்ப நீ என்ன மாதிரி செய்யணும், என்னை விட நீ மேலா செய்யணும் அப்படிங்கறக்க தானப்பா உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம், நான் அந்த பூமியை விட்டு மேல போய் என் பிதாவின் வலது பக்கத்துல எதுக்காக உட்கார்ந்தேன்? என்ன மாதிரி செய்யணும், என்னை விட மேலாக செய்யணும்னு மெய்யாகவே உனக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த அழைப்பை உணர்ந்திருக்கிறியா? இந்த அழைப்பை உணர்ந்திருக்கு, ஏனோ தானோ என்று நீ வாழ்றாயா? நீ ஆண்டவர் உன்னோடு பேசுவார். நான் மூடு இருந்தா ஊழியம் செய்வேன், மூடு இருந்தா அல்லேலூயா அல்லேலூயா, மூடு இல்லைன்னா போர்வை எடுத்து மூடிடுவேன். இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அழகில்லை. இதையும் 300 பேரை கொண்டு சிறிய கூட்டமா விடாய்த்து சத்துருவை ஓட விட்டான். காலை பேசுவோம். அந்த 45 வயசுல, இப்ப 85 வயசுல அந்த பலன் குறுகலையா? அப்பன் காத்த தேவன் இன்றைக்கு என்ன காக்குறாரு? அங்க மலை நாட்டுல சத்துருவை துரத்தி அடிப்போம். கர்த்தர் நம்ம கூட வர்றாரு. பழைய ஏற்பாட்டுல கூட வர்றதுக்கே துரத்தி அடிப்போன்னு வீரம் முழக்கிட்டா, புதிய ஏற்பாட்டுல உன் ஆவியும் தேவாவியும் ஒன்னா கலந்துட்டுங்க. நீ தூங்கும் போது கூட உன் ஆவியில தேவன் வாழ்றாரு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி சத்துருவை ஓட உடன் ஒரு வெறி உனக்கு வரணும். இன்னைக்கு ஆண்டவர் உனக்குள்ள விசுவாசத்தை தூண்டுற. அழைப்புள்ளவர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உலகத்தானுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. உன்னை கருவிலே ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டாரு. நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தை மட்டும் பின்வாங்கிறாத. நிறைய பேர் தடுத்தாங்க, பேசாத பிச்சைக்காரன், நீ பேசாத வாயப்புத்து அப்படின்னு. அவன் மைண்ட்ல ஏத்திட்டான், என் அப்பா எனக்கு அற்புதம் செஞ்சே ஆகணும், செஞ்சே ஆகணும். கானானிய ஸ்திரீ என் பிள்ளைக்கு அற்புதத்தை செஞ்சே ஆகணும். சீசர்கள் தடுத்தா என்ன? இயேசுவே சொல்லிட்டாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன்ட்டாரு. என் பிள்ளைக்கு தான் செய்வேன், இஸ்ரவேலுக்கு தான் வந்தேன். அவன் விட்டல, மைண்ட்ல ஏத்துனதுதான். மேஜையில இருந்து விழுகிறதை நாய்க்குட்டிகள் திங்குமே. ஆண்டவரே உருகிட்டாரு. அப்பா, இவன் மைண்ட மாத்திர மாதிரி தெரியல. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடியே உனக்கு ஆக. இன்னைக்கு ஆண்டவர் விருப்பத்தை மட்டும் சாச்சிராத. அது படிப்பு காரியமா, வேலை காரியமா, ஊழிய காரியமா, தரிசன காரியமா, எழுப்புதல் காரியம், முன்வைத்த காலை நீ பின் வைக்காத. ஏன்னா என் கர்த்தர் ஒன்ன கொண்டு பெரிய, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியா சோர்ந்த மாதிரி இப்ப சோர்ந்துட்டியா? என் கர்த்தருடைய தூதன் இப்ப உன்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கான். அடையும் தண்ணீரையும் கொண்டு வந்தது போல ஆவியான இப்ப வார்த்தையை கொடுக்கிறாரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ பல நாடுகளுக்கு போற, வெகு தூரம் போற. அதான் உனக்கு குடைச்சல் ஜாஸ்தி. ஆனாலும் என் தேவனுடைய திட்டத்தை மாத்த முடியாது. கை தட்டுவோம், மாத்த முடியாது. ஹல்லேலூயா. ஓ ரிகாமா அந்நிய பாஷையில பேசு. ஓ ரக்கா ஷதரா மலகா டாடா ரபடா ஹண்டா டாடா டாடா டாடா. இப்ப ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார், 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 உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். சோர்வின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். அவிசுவாசத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். பின்மாற்றத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் கட்டுகிறேன். என்ன வந்தாலும் சரி விட மாட்டேன், விட மாட்டேன். அற்புதத்தை பார்ப்பேன், எழுப்புதலை பார்ப்பேன், சத்துருவை கொண்டோடி சாய்ப்பேன். என் கண்ணை தெரிந்து கொண்டது நோக்கம் உண்டு. என்ன
சரீரத்தோடு இணைத்ததுக்கு நோக்கம் உண்டு. உங்க சபைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் விட்டாய்த்து போக விரட்டி அடிப்பேன் சத்துருவேன். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். என் சாத்தானே, என் உயிரை லேசுக்குள்ள நீ எடுக்க முடியாது. இப்போதைக்குள்ள நான் சாக மாட்டேன். கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய காரியத்தை நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. தாவீதை போல பேசுங்க. அற்புதமான ஆவியானவர், அதிசயமான தேற்றரவாளரே, எங்கள் சபையின் உன்னத போதகரே, இந்த நாளில் எங்கள் ஆவியை உயிர்ப்பித்ததுக்கு ஸ்தோத்திரம். இனி நாங்க மனம் தளர மாட்டோம்ப்பா. யார் என்ன சொன்னாலும், யார் எங்களை சோர்வுக்குட்படுத்தினாலும் நாங்க முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம். எங்க கர்த்தர் பேசுறது உண்மை. அதை செய்யறதுக்கு காலேப்புக்கு 85 வயசுல அந்த பலம் இருக்குமானா, அந்த தேவன் தான் என் தேவன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் கால்கள் மான்கள் கால்களாக்கி உன்னத ஸ்தலங்களில் நடக்க பண்ணு என்று என் அப்பா சொல்லியிருக்கிறாரு. பிரச்சனை வந்துச்சுன்னா மான் ஜம்ப் பண்ணுவது போல என் கால்ல ஒரு பலம் வச்சிருக்கிறாரியா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் என் அப்பா என்ன ஜம்ப் பண்ண வைப்பாரு. மான்கள் கால்களாக்கி உன்னத ஸ்தலங்கள் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். அழுக்கு சமமா வாழ வயது திரும்ப வரும் என்று சொல்றார். கர்த்தர் உன்னை சரீரத்தை இளமையாக்குவாரியா. ஏன்னா அவருக்காக நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. சாதிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நான் பலவீன வயசாயிட்டு நான் படுத்துருவேன் மட்டும் நினைக்காத. கர்த்தர் உன் சரீரத்தை இளமையாக்க அவரால் முடியும். சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்த தேவன், ஆபிரகாமின் சரீரத்தை உயிர்ப்பித்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நன்றி ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 30, 60, 100 பிள்ளைகளுக்குள்ளே கடந்து போகிறதுக்காக இன்னையோடு அவிசுவாசத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் பாதாளத்தில் அடைக்கிறான். விசுவாசத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து விடுகிறது. துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாகிய இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளரே, இவ்வளவு நேரம் எங்களோடு இசைந்து நீர் வெளிப்பட்டதுக்காக இயேசுவின் நாமத்தில்